என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்காக இன்னித்து பதிவில் நம்ம ஆருத்ரா தரிசனத்தை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் ஆருத்ரா தரிசனம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ரெக்கார்டிங் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு புராண கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிற இந்த ஆருத்ரா தரிசனத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் பிரதோஷ காலத்தில் சிவன் ஆடக்கூடிய அந்த நாட்டியத்தை பார்க்கணுன்னு சனியும் யமதர்மராஜாவும் ரொம்ப ஆசைப்பட்டதாக புராண கதைகள் சொல்கிறது. ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்வதி அதை தடுத்துடுறா. அதுக்கப்புறமா சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி ஆரம்பிக்கிறது, நாட்டியத்தில் போட்டி. அந்த போட்டியில் என்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தா, காலை உபயோகித்து காது வரைக்கும் எடுத்துகிட்டு போய் காலை தோடு போடணும். அப்புறம் அந்த தோடை அந்த காலாலேயே எடுக்கணும். அதுதான் அந்த போட்டியோட நிபந்தனை. அதில் சிவன் ஜெயிச்சுடுறார், ஆனால் சக்தி தோற்று போய்ட்றா. அந்த சமயத்தில் விஷ்ணுவும் அங்கே இருந்ததாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கிறது. இப்போ விஷ்ணுவை நடுநிலைமை வைக்க சொல்லி கேட்டுக்கிறா. ஆனால் அவர் நடுநிலைமை வகிக்கிறதில்ல. அந்த நாட்டியம் அந்த இடத்துல அந்த நாட்டியம் ஆடும்போது முருகப்பெருமானும் பிள்ளையாரும் இருந்ததாக கேள்விப்படுறோம். பிள்ளையாரோட தும்பிக்கைக்குள்ள முருகன் அமர்ந்திருந்த அந்த மயிலுக்கு கீழே இருக்கிற அந்த நாகப்பாம்பு போயிடுறது. பிள்ளையாரோட தும்பிக்கைக்குள்ளே அது போனதுனால பிள்ளையாரோட நடனமும் முருகப்பெருமான் ஆடின அந்த ஒரு நடனமும் சிவன் பார்வதி எல்லாரும் சேர்ந்து ஆடின நடனமும் ஒரு கண்குள்ளா காட்சியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிச்சிக்க முடியுது. இப்போ நாராயணனை நடுநிலைமை வைக்க சொல்லி அவர் வைக்கல இல்லையா, பின்னாடி அவர் ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் எடுத்து காளிங்க நர்தனம் செய்கிறார் அப்படின்னு இந்த சிவனோட நாட்டியத்துக்கும் நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணராக காளிங்க நர்தனம் செஞ்சதுக்கும் ஒரு தொடர்பு. அதை பற்றி தான் இந்த கதை நமக்கு சொல்கிறது. இப்போ நம்ம சிதம்பரத்தில் விமரிசையாக கொண்டாடுற ஆருத்ரா தரிசனத்தை பற்றி பார்க்கலாம். சிவனோட நட்சத்திரம் திருவாதிரையாம். அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் நடராஜர் ஆடிய ஆனந்த தாண்டவன் தான் ஆருத்ரா தரிசனம்னு நமக்கு தெரிய வருது. புராணத்தோட பிரகாரம் புராண கதைகள் படி சிவனுக்கும் பார்வதிக்கும் மணநாள், அதுதான் ஆருத்ரா தரிசனமாகவும் கொண்டாடப்படுறா அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படின்னு நமக்கு தகவல் கிடைக்கிறது. நடராஜர் எதுக்காக ஆனந்த தாண்டவம் ஆடினார் அப்படின்னா, பதஞ்சலி முனிவர், வியாகரபாதர் அப்படின்னு 2 முனிவர்கள், அவர்கள் தவம் செய்து அவர்களுக்கு அந்த தவத்தின் பயனாக நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். இப்போ வியாகரபாதர்னு சொன்னோம். அவருக்கு புலி மாதிரி காலும் நகமும் இருக்குமா. அவரோட பக்திக்கு மெச்சி சிவபெருமான் அவருக்கு அந்த வரன் கொடுத்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அவர் தினமும் கார்த்தால யாரும் தொடர்றதுக்குள்ளே அந்த பூக்களை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை இந்த தேனீகள்லாம் கொட்டக்கூடாது அப்படின்னு அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் அவருக்கு அந்த புலிக்காலும் புலி நகமும் சிவனோட அருளால் கிடச்சிது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போ நம்மளோட மனசுனால் நம்ம எல்லாரும் சிதம்பரம் போயிட்டு ஆருத்ரா தரிசனத்தை அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மனக்கண்ணால் கண்டு நடராஜரின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு சின்ன பதிவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன்.